இந்த வியாதி எங்கே இருந்து வருது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த வியாதி உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து தான் வெளியே வருது. நீங்கள் சோகமாக இருக்கும்போதும் எதையாவது பற்றி சிந்திக்கும் போது தான் உங்கள் உடம்புல ஒரு குறிப்பிட்ட ரசாயனம் சுரக்குது. இந்த ரசாயனம் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு வியாதியையும் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. இது உண்மையான்னு கேட்டால் இதுதான் உண்மை, இதுதான் கூற்று. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க. நீங்கள் சிரிக்கும் போதும் சில ரசாயனங்கள் உங்கள் உடம்புல சுருக்கும். அந்த ரசாயனங்கள் இந்த சேட் ரியாக்ஷனை கொன்று உங்களுடைய வியாதிகளை குணமாக்கிடும். சிரிப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாதிகளுக்கான செல்கள் படிப்படியாக செத்து மடிகின்றன. நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அந்த வியாதிகளுக்கான செல்கள் புத்துணர்ச்சி பெற்று பல மடங்கு பெருகுது. இப்படிங்கிறது தான் அறிவியலுடைய கூற்று. அப்போ இன்றைக்கி ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு இதயத்தில் பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு அந்த வியாதி வரலை, இந்த வயசில் இவனுக்கு இந்த வியாதி வரணும்னு இவன் பிறக்கும் போதே இவன் ஜாதகத்தில் எழுதப்பட்டு தான் பிறந்திருக்கான். இந்த வியாதி இவனுக்கு தீராதாங்கிறது முதற்கொண்டு அந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு சுகர் வியாதி வருது. அதற்கு அறிவியல் மெடிக்கல் படியே ஒரு காரணம் சொல்கிறாங்க, இது மரபு வழியாக வரலாம். அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னே வச்சுக்கலாம். ஆனால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா, நான் இந்த எந்த சுகரு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் திணை வகைகள் சாப்பிட்டு டெய்லி நல்லா கிலோமீட்டர் நடந்து ஆரோக்கியமாக இருக்கிற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னே வச்சுக்கோமே. இப்படி இருக்கிற எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ரெண்டாவது, எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 30 வயசில் நான் பிறந்துட்டேன். 30 வயசில் எங்கள் அப்பாவுக்கு சுகருங்கிற வியாதியே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு 60 வயசில் தான் சுகர் வியாதிங்கிறது வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு 60 வயசுங்கிறப்ப எனக்கு 30 வயசு. ஓகேயா? அப்போ நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா உடம்புலையே இல்லாத ஒரு வியாதி எப்படி மரபு வழியாக கடத்தப்பட்டு அது எனக்குள்ளேயும் வந்திருக்கும். எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேயே அந்த வியாதி இருந்து நான் பறக்கும்போது என்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் இதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் 30 வயசில் யாருக்காவது இங்கே சுகர் வியாதி வருதான்னு கேட்டால் இல்லை. அதாவது எங்கள் அப்பா காலத்தில். இன்றைக்கி 10 வயசு குழந்தை கூட வருது. இதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் செய்யாத தப்புக்கு இப்போ விதியிலிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? கடவுள் அப்படி கொடுக்க முடியுமா? அப்போ முடியாது. அப்போ மரபு வழியாக இங்கே நோய் வருவதற்கான காரணங்கள் ஒரு 20%. அதாவது உங்கள் தாத்தாவை அழிக்கிறதற்கான உங்கள் தாத்தா நல்லவர், ஓகேவா? அவருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்து அவர் இறந்துருவார். இந்த நல்லவர் இறந்தாலே சில மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் தாத்தாவோட லைஃப் டைமை இந்த பிரபஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்போ இந்த வியாதியை கொடுத்து குணமாகிடும். கொடுக்காமையே காப்பாற்றிருக்கலாமே, கொடுக்கும். ஏன்னா விதியில் இருக்குது அவனுக்கு அந்த வியாதி வரும்னு கொடுத்து காப்பாற்றிருச்சு. ஆனால் இவர் அந்த வியாதியில் மறிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அதை என்ன பண்ணுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு கேரி ஃபார்வேர்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துருச்சு. அடுத்த தலைமுறையில் யாராவது ஒருத்தங்களுக்கு அதே வியாதியை கொடுத்து அவங்கள கணக்கு முடிச்சு விட்டுரும். இப்போ அந்த லெட்ஜரை அது இங்கே தான் க்ளோஸ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு மரணம் வருதுன்னா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் புண்ணியம் இருக்குது அப்படின்னா மரணம் கூட தள்ளி போகும். அதை தான் சொன்னாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், விலங்குகளுக்கு சாப்பாடு பண்ணுறேன், முதியோர்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றைக்கும் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த 100 பேர் சாப்பிடணுமேங்கிற ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வருடம் இறப்பு அப்படிங்கிறது தள்ளி போகும். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார். அவருக்கு டிசம்பர் மாதம் பிறந்த நாள், ஜனவரி மாதம் இறந்த நாள். இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இந்த கதை உண்மையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரை மாதிரி ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க யாருமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு அவர் அதை செஞ்சுட்டு இருந்தார். அதனால் டிசம்பரில் அவருடைய அதை அப்படியே மாற்றியும் வரும். இன்னொருத்தருக்கு டிசம்பரில் அவர் இறந்து ஜனவரியில் அவர் பிறந்துடுவார் அப்படியும் சில பேர் சொல்லுவாங்க. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளும் ஒரே நாள்
பிறப்பு இறப்பு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இப்போனா இவங்க பிறந்த நாளை பார்க்கட்டும் அப்படின்னு விதியும் கொடுத்து கொஞ்சம் நாள்லேயே திரும்ப இறப்பையும் சந்திக்கட்டும்னு இங்கே விதிங்கிறது தீர்மானிச்சது. இதை தான் சொல்கிறோம். உங்கள் உடம்புல வியாதி எங்கே உருவாகுது? உங்கள் உடம்புல தான் வியாதிங்கிறது உருவாகுது. அதை குணமாகணுமா வேண்டாமாங்கிறத உங்கள் சிந்தனை தான் இங்கே முடிவு பண்ணுது. இவ்வளோதான். நீங்கள் சும்மா இருக்கும்போது எதை பற்றி சிந்திக்கிறீங்க? மேனிஃபெஸ்ட். இங்கே எல்லா விஷயங்களும் ஒரு விஷயத்தோடு இன்றைய காலகட்டத்தில் கனெக்ட் ஆகுது. அது மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சிந்தனையில் எதை பற்றி ஆசை போடுறீங்க, அவ்வளோதான். நான் சும்மா இருக்கும்போது உண்மையாலுமே நான் ஒரு வாழ்க்கை இமேஜினேஷனில் வச்சுருப்பேன், இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நான் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த கனவு லோகத்துக்குள்ளே நான் போயிடுவேன். அவ்வளோதான். நான் உள்ளே போய் என் கனவு லோகத்தில் வாழ்ந்துட்டு வந்துடுவேன். பின்னாடி பார்த்தா ஒரு கொஞ்ச நாள்லேயே நான் ஆசைப்பட்டேன் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு நான் ப்ரெசண்ட்டில் வந்துடுவேன். உண்மைக்கு நான் இன்றைக்கி ஒரு கார் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கார் வந்து போன வருடம் எனக்கு வந்து ஒரு கனவு, இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. அன்றைக்கி தேதிக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் நான் ஒரு கனவு கண்டு வச்சுருந்தேன், அவ்வளோதான். நான் என் கனவு உலகத்தில் போட்டு சரி அப்படின்னு அதை வாங்கணும்னு கூட நான் ஆசைப்படலை. இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம். நான் அதுக்காக ஆசைப்படலை, அதுக்காக முயற்சி எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. தற்செயலாக நான் வச்சுருந்த கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா அது இப்படி ஆகி போச்சு. அது மேலே எனக்கு வந்து இப்போ ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இல்லை, இந்த ஆக்சிடெண்ட் ஆன கார் வேண்டாம் நமக்கு அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு கார் எடுக்கலான்னு எக்ஸ்சேஞ்ச் போடுறப்ப அங்கே ஒருத்தர் நிற்கிறார், இந்த கார் நல்லா இருக்குது அப்படிங்கிறார். அந்த காரை பார்க்குறேன், நல்லா இருக்குது, அவ்வளோதான். அந்த காரை அடுத்த ஒரு 2-3 நாளில் அந்த காரை, சரி இந்த காரை எனக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நான் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இது நான் ஆசைப்பட்ட காரு. அதை எனக்கு விதி கொடுக்கறதுக்காக கூட அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிறது கூட உங்கள் யாருக்குமே தெரியாது, நான் எங்கேயுமே சொல்லலை. ஆமாம், நடந்துச்சு, எனக்கு மட்டும் தெரியும். ஒரு 2-3 நாள் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தேன். அதுக்கு பிறகு தான் வந்தேன். வெளியே யாருக்கும் தெரியாது. ஓகே, சம்திங் இது எப்படியா இருக்கட்டும். அப்போது நம்ம ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம் எங்கே இருந்து கொண்டு வந்துச்சுன்னா, என் மனசுக்குள்ளே இருந்து தான் கொண்டு வந்துச்சு. இந்த மனசுக்குள்ளே நான் இதெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த கோவில், இந்த தெய்வம், இத்தனை பக்தர்கள், இது எல்லாமே இங்கே வர எல்லாருக்கும் இப்படி நல்லது நடக்குது. இது முதற்கொண்டு என்னுடைய அந்த கற்பனை உலகத்தில் இருக்குது. இங்கே வர எல்லாரும் அப்படி வந்த உடனே குணமாயிடணும், கால் மிதித்த உடனேயும் அவங்களுக்கு குணமாகணும், இதை மாதிரி வந்து அவங்க அத்தனை பேர் சொல்லணும் நம்மக்கிட்ட அப்படின்லாம் நான் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் கற்பனை பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி இன்னும் நம்ம எப்படின்னா, படுத்தே கிடந்தேன், எந்திரிச்சு வந்தேன், படுத்த படுக்கையாக கிடந்தேன், குணமாகி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சி வைப்பேன். அப்படி நான் நினச்சி வச்ச பக்தர்களை நானே நேரில் பார்த்துருக்கேன். முதல் பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கே வந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன கற்பனை பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் இங்கே நிஜத்துலேயே இங்கே நடக்கும். வியாதியும் கூட, ஒரு வியாதி வந்துட்டால் இந்த வியாதியெல்லாம் எங்கேப்பா குணமாக போகுது? குணமாகாது. 10 நாள் இந்த வியாதியை குணப்படுத்தி காட்டுறேன், குணமாகும். இந்த கோயிலை எண்ணி ஒரே வருஷத்தில் நான் கட்டி காட்டுறேன், நடக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் இதை நான் பண்ணி காட்டுறேன், பண்ணிட்டு தானே இந்த தாடி எடுப்பேன், பார்த்துக்கலாம், நடக்கும். அந்த உத்வேகம் தான். நீ என்ன நினச்சிங்கிறது தான் இங்கே மேட்ரு. இதுக்கு கடவுளுடைய துணை நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஐயா, நான் போய் எப்படிங்க ஐயா கட்ட முடியும்? அவ்வளோதான், மாப்பிள்ளை நீ இங்கே இரு மாப்பிள்ளை, நான் வேற ஆளை பார்த்துட்டேன்றார். நீ அப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றார். நீ ஏன் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் உன் மனசுக்குள்ளே பூந்தெல்லாம் உன்னை நம்ப வைக்க முடியாது, நீ இதுக்கு தகுதியான ஆளுன்னெலாம். என்னைக்கு கடவுள் உன்னைய தேர்வு பண்ணாரோ அன்றைக்கே நீ தகுதியான ஆள் தான். அந்த தகுதியே பெரிய தகுதி, உன்னால் செய்ய முடியும். அதையெல்லாம் தெரிஞ்சு தானே இவர் தேர்வு பண்ணார். அதனால் கடவுளுடைய தேர்வு என்றைக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் துணிஞ்சு களத்தில் ஆடுறது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் ஆடுனீங்கன்னா மீதி எல்லா வேலையும் கடவுள் பின்னின்று வழி நடத்துவார். இது ஆன்மீக புரிதல். உங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் அது நிச்சயமாக சரியாகும். நீங்கள் அந்த வியாதி குணமாகுங்கிற நம்பும் பட்சத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைக்குங்கிற நீங்கள் நம்பி இந்த கற்பனையில் அதை உருவாக்கி வச்சுருந்தா, உங்கள் கற்பனை உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நிஜமாக உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய ஆறாவை பொறுத்து. இப்போ என்னென்னா, ஒருத்தன் அதுவும் சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கான், ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிடுன்னு வந்துருச்சு. எனக்கு அப்போவே தெரியுங்க, என்ன நினச்சாலும் ஃபெயில் தான்.
அப்படின்னு நினைவான். அவ்வளோதான். இங்கே நீ என்ன நினச்சனா, உள்ளூர எல்லாரும் பாஸ் ஆகணும்னு நினச்சா இங்கே பாஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச. பட் உள்ளூரே நீயும் ஒன்று நினச்ச, கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆயிடுவ, இப்படிலாம் நினச்சா மட்டும் பாஸ் ஆகிட முடியுமான்னு நீ ஒன்று நினச்ச. அதுதான் நடந்துச்சு. இதுதான் நீ உள்ளூரை என்ன நினச்சிங்கிறதான் இங்கே முக்கியம். கேளக்கியர் சித்தர் வந்து 10 நாளில் வந்தான்னு ஒருத்தன் வருவான். ஐயா 10 நாளில் தீர்த்துட்டாங்க ஐயா, என் பெரிய பிரச்சனைங்கய்யா, எப்படி தீர்த்தாருன்னே தெரியலைங்க அப்படிமா. 6 மாதமாக மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன். உள்ளூரை நீ என்ன நினச்சிங்கிறதான் இங்கே முக்கியம். அவ்வளோதான். வெளியூரெல்லாம் இங்கே கவலையே கிடையாது. குளித்தேன், சுத்தபத்தமாக இருந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நெய்தீபம் ஏற்றினேன், கிழக்க பார்த்து உக்காந்தேன், நல்ல உடை உடுத்தினேன், வாசனை அகர்பத்திகள்லாம் பற்றினேன், கடவுள் வரலை. ஒரு டிரைவர் போட்டிருக்கிறார், ஐயா லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப லிங்கி கட்டிகிட்டே கூப்பிட்டங்கய்யா, வண்டிக்குள்ளே பறந்து வந்து ஸ்டேரிங் மேலே பட்டாம்பூச்சி உட்காருதுங்கய்யா அப்படிங்கிறார். அவர் குளித்து 4 நாள் ஆகுதான் லாரி டிரைவர். ஏன் இவ்வளோ சுத்தபத்தமாக இருந்த உனக்கு கடவுள் காட்சி கொடுக்கல? குளித்து 4 நாளே ஆனால் லிங்கி கட்டிகிட்டு இருந்த டிரைவருக்கு எப்படி கடவுள் காட்சி கொடுத்தாருன்னா, உடம்பெல்லாம் இங்கே உடம்பு என்ன ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தேவையில்லை, மனசு தான். இதெல்லாம் பண்ணால் மட்டும் இவர் வந்துடவா போகிறாருன்னு நினச்சேன்னா வரமாட்டார். இப்போ நான் கூப்பிடுறேன், இந்த கடவுளை உள்ளே வர வச்சுட்டு தான் நான் வெளியே எந்திரிச்சு போவேன், இல்லைன்னா வெளியே எந்திரிச்சு போக மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளையாக வரலன்னா இந்த சாத்தின கதவை திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் வருவார். எந்த கடவுள் வராருன்னு கூட எனக்கு தெரியாது, பட் கேளக்கியர் நிச்சயமாக வருவார். இதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இன்னைக்கு தேதி வரைக்கும் மகாசக்தி, இப்படி ஒரு தெய்வத்தை யாரும் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மகாசக்தி. உங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் அது குணமாகும். கேளக்கிய சித்தர் நமோ நமோ.